Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. ப்ரீவியஸ் இயர்ஸில் பேங்க் எக்ஸாமில் எப்படியெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்க, எந்த டாபிக்ஸ் வெயிட்டேஜ் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஃபேர்ஸ் கிளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வித் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் ஆப்டி ரீசனிங்கோட வேணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூடையும் அதில் இருக்கக்கூடிய கோல்டு காயின்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் பிகினர்ஸுக்கு தனியாக ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, டாப்பர்ஸுக்கு தனியாக ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை இந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக உங்களுக்கு எனி டவுட் இருந்தால் இது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு, இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? சரி, வாங்க டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஆஸ்பிரண்ட்ஸ், இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான சோர்சஸ். ஓகேங்களா? ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ்னால ஸ்டாண்டர்டாக இதிலிருந்து படித்தா மேக்ஸிமம் கொஸ்டின் கவர் ஆகும் அப்படின்னா இந்த 3 சோர்சஸ் தான். ஓகேங்களா? இந்த 3 சோர்சஸில் எனி 2 ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால், பிகினராக இருந்தால் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் உங்களுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்லாம் இருக்குது. என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்றதை பார்த்துட்டு வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பேங்க் எக்ஸாம்லேயே நீங்கள் ஒரு சாதா ஜென்ரல் அவேர்னஸ் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஜிஏன்னு இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஜிஏ அப்படின்னு இருந்தாக்கில் உங்களுக்கு அது மேக்ஸிமம் நேஷ்னல் அஃபேர்ஸ், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் மாதிரி பேங்கிங்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஓகேங்களா? ஒன் ஆஃப் தி டாபிக். ஆனால் நோட்டிஃபிகேஷனில் இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க்குலாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்னு இருக்கும். அதில் ஒரு 40%லேருந்து 50% வரை பேங்கிங் கவர் ஆகும். இந்த வருஷம் எஸ்பிஐ கிளர்க்கில் அது சேஞ்ச் பண்ணாங்க. பட் யூஸ்வலாக ஒரு பேங்க் கிளர்க்கு எக்ஸாம்னா ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் எஸ்பிஐ கிளர்க்லையும் 40% கவர் ஆகும். இதுவே ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ எழுதுறீங்க அப்படின்னா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங், ஃபினான்ஷியல், எக்கனாமி அவேர்னஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷனில். அதுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் பேங்கிங்லேருந்து வரும். மற்ற டாபிக்ஸ்லேருந்து பிரித்து அங்கங்கே கேட்பாங்க. அதுலேயும் நேஷ்னல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து இந்த டேட்டாங்கிறது எல்லா எக்ஸாம்லேயும் கண்டக்ட் பண்ண ஒரு டேட்டா. ஓகேங்களா? எல்லாம் கம்பைல் பண்ணுது. பேங்கிங், பிஓ, கிளர்க்கு, ஆர்ஆர்பி எல்லாமே. இங்கே பேங்கிங் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் பேங்கிங் அந்த பிஓவில் ரொம்ப டாமினேட் பண்ணோம் பேங்கிங் டாபிக். மற்ற ஆர்ஆர்பியை பொறுத்தவரை இப்போ நீங்கள் உங்களுக்கு ரீசெண்டாக வரக்கூடிய எக்ஸாம் ஆர்ஆர்பி தான். ஆர்ஆர்பியை பொறுத்தவரை பேங்கிங்கும் முக்கியம், நேஷ்னலும் முக்கியம். அதே மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? என்ன சார் 2.56% தான் இருக்குது முக்கியம் அப்படின்றீங்களா? ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் நேஷ்னல், ஸ்டேட்ஸ்லேயே வந்துடும். ஓகேங்களா? நேஷ்னல் நியூஸ், ஸ்டேட் நியூஸ்லேயே இந்த ஸ்கீம் கவர் ஆகிடும். ஸ்கீமுங்கிறது ரொம்ப மாதத்துக்கு ஒரு 10-15 தான் இருக்கும் ஒரு நியூஸை கம்பேர் பண்ணால். ஓகேங்களா? அந்த 10 நியூஸ்லேருந்து படித்தா ஷூராக ஒன்று வருது அப்படிங்கிற போது அதோடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சில எக்ஸாமில் ஸ்கீமை வச்சே நிறைய கேட்டுருவாங்க. இந்தியன் பேங்க் எல்பிஓவில் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில எக்ஸாமில் அப்பாயின்மெண்ட் வச்சே பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமில் இண்டெக்ஸ் வச்சே கேட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எஸ்பிஐ கிளர்க்கில் 3 இண்டெக்ஸ் கொஸ்டின் இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? ஆனால் இங்கே ஓவரால் பர்சன்டேஜ் 3% இருந்தாலும் நீங்கள் அப்பியர் ஆகக்கூடிய எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு 2-3 டாபிக் தான் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அது எந்த எக்ஸாம், எந்த டாபிக்ஸ்னு உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் எந்த டாபிக்ஸ்லேருந்து அதிகமாக கேரண்டியாக வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது இந்த பேங்கிங்கும் நேஷ்னல் டாப்பிக்கும் தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதுதான் வெயிட்டேஜ். இதை பாருங்கள், பேங்கிங், நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், கரண்ட், இந்த ஆர்டரில் அவார்டு, ஸ்போர்ட்ஸு, கரண்ட், ஸ்டாட்டிக் பேங்கிங். ஓகேங்களா? சாதா ஸ்டாட்டிக். இப்போ ஒரு ஸ்டேட்டுடைய கவர்னர் இருக்காருன்னா அதோட ஸ்டாட்டிக் அதெல்லாம் ஜென்ரல் ஸ்டாட்டிக்கில் வந்துடும். கரண்ட் ஸ்டாட்டிக்னா ஒரு பேங்க் இருக்குன்னா அது எந்த இயர் வந்துச்சு, அதோட டேக்லைன் என்ன, எத்தனை பேங்க் இருக்குது, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து பப்ளிக் செக்டர் பேங்க் வரை எத்தனை இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க இல்லையா, அது கரண்ட் ஸ்டாட்டிக் பேங்கிங். ஓகேங்களா? அப்புறம் ஸ்டாட்டிக் பேங்கிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா இந்த ஐஐடி நியூஸு, இனோவேஷன், டிஃபென்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரும். அப்பாயின்மெண்ட், ரெசிக்னேஷன், இண்டெக்ஸ், இதுவும் முக்கியமான டாபிக் தான். ஸோ உங்களுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன சார் அப்படின்னு கேட்டால் டேஸு, ஓகேங்களா, ஆர்பிச்சரிஸ், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதை நம்ம ஃபர்தராக ஒரு ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
இது 2023, 2023, 2024 இந்த 2 வருஷத்துலயும் நடந்த ட்ரெண்ட். இந்த வருஷம் ட்ரெண்ட் நம்ம அனலைசிஸ் பண்ணி ஃபியூச்சர்ல சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப சோர்ஸஸ் சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஒரு பிகினரா இருந்தா, இந்த பேங்கிங் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? அத மட்டும் நீங்க அப்பர்ஸ் கிளவுட்ல இருக்கக்கூடிய மந்த்லி எம்சிக்யூ எடுத்து, பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்ட்டு அப்பர்ஸ் கிளவுட்ல Q&A பிடிஎஃப் விடுவாங்க. அதுல டீட்டெயில் கன்டென்ட் இருக்கும். Q&A ஒரு பார்ட்டா இருக்கும். அந்த Q&Aக்கு ரிலவென்ட்டா ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் தனியா குடுத்துருப்பாங்க. அந்த நடுவுல 2வது பார்ட்டான எம்சிக்யூவ தெளிவா நீங்க பிராக்டிஸ் பண்ணிடணும். நீங்க ஒரு பிகினரா இருந்தா, அது உங்களுடைய கொஸ்டின் அட்டெம்ப்ட்ட மேக்ஸிமைஸ் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? அதே அப்படி இல்லன்னா, ஸ்மார்ட் கிடாவுல மந்த்லி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கேப்சூல் அப்படின்னு ஒண்ணு விடுவாங்க. அத படிக்கணும். இதுல 2 எது எஃபெக்டிவா இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பர்ஸ் கிளவுட் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஸ்மார்ட் கிடா படிக்க ஈஸியா இருக்கும். நமக்கு கொஸ்டின் கவரேஜ் அதிகமா வேணும் அப்படின்னா, நீங்க அப்பர்ஸ் கிளவுட் போணும். அட்லீஸ்ட் பேங்கிங் டாபிக் மட்டுமாச்சும் நீங்க அப்பர்ஸ் கிளவுட் படிங்க. அந்த மந்த்லி பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி படிக்கணும் அப்படிங்கிறவங்க, எனி ஒரு சோர்ஸஸ் எடுத்துட்டு, இந்த அப்பர்ஸ் கிளவுடோ, ஸ்மார்ட் கிடாவோ, ஸ்டடி ஐக்கியோ ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு, டெய்லி எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது, இந்த 2 சோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ரிவைஸ் கரெக்ட்டா பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அந்த அட்டெம்ப்ட் ரேஷியோ அதிகமா இருக்கும். அம் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்க எனக்கு டைம் இல்ல. நான் வந்து ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷ் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஆப்டி இங்கிலீஷ் ரீசனிங் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தா, அப்பர்ஸ் கிளவுட்ல இருக்கக்கூடிய பேங்கிங் மட்டும் அப்பர்ஸ் கிளவுட்ல படிச்சுக்கிட்டு, இந்த அடா, ஆம்பிஷியஸ் பாபா, அபர்ஜித் கேப்சூல்லாம் வரும்ல எக்ஸாம் முன்னாடி, மத்த டாபிக்ஸ்க்கான என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு இப்ப நான் சொல்றேன் பாருங்க. இத பாருங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதுதான். இதுல இந்த பேங்கிங் பார்ட் மட்டும் நீங்க அப்பர்ஸ் கிளவுட்ல படிச்சுக்கிட்டு, மத்த எல்லா நியூஸும் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கேப்சூல் மந்த்லி கேப்சூல் எடுத்து படிங்க. அந்த நீங்க படிக்கக்கூடிய வெப்சைட்லேருந்தே ரிவைஸ் பண்றதுக்காக எக்ஸாம் கேப்சூல் விடுவாங்க. அத எடுத்து படிங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க படிக்கிறதுனால, கம்மி டைம்ல நீங்க சிஏவ டீசென்ட் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரெகுலரா டெய்லி படிக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ரிப்பீட்டர்ஸ் டெய்லி படிக்கணும். வீக்லி கன்டென்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் குவிஸ் எடுக்கணும். மந்த்லி ரிவிஷன் பண்ணணும். மந்த்லி ரிவிஷன் பண்றதுக்கு முன்னாடி 2 வீக் கம்ப்ளீட் பண்ண பிறகால ஒரு மிட் வீக், மிட் மந்த் ஒரு 1 டே கழிச்சு ஒரு ரிவிஷன். இன்னைக்கு படிச்சத நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும். வீக் எண்ட்ல அவங்க வீக்லி கேப்சூல் விடுறாங்கல்ல, அத ரிவைஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு, ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு ரிவைஸ் பண்ணணும். மந்த் எண்ட்ல மந்த்லி கேப்சூல ரிவைஸ் பண்ணணும். இவ்வளோ ரிவிஷன் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நீங்க படிக்கக்கூடிய சிஏ எல்லாமே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னது? ரிவிஷன். ரிவிஷன் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டான பார்ட். யாரு? டெய்லி படிக்கிறவங்களுக்கு. இல்ல எனக்கு சிஏங்கிறது எல்லாரும் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆவரேஜ் ஸ்கோர் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது தான் முக்கியமான டாபிக். பேங்கிங், ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் நேஷனல் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 நியூஸ மட்டும் அப்பர்ஸ் கிளவுட் மாதிரி ஸ்டாண்டர்டான சோர்ஸ்ல படிச்சுக்கிட்டு, மீதி இருக்கு இல்லையா? இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸு, இந்த இதுலயே ஸ்டேட் நியூஸும் படிச்சுக்கோங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது ஸ்கீம்ல வந்துரும் அதெல்லாம். இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர், சப்மிட்டு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரேங்கிங், அப்பாயின்ட்மெண்ட்டு, இம்பார்ட்டன்ட் டேஸு இது எல்லாத்தையும் நீங்க செகண்டரி சோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு மந்த்லி கேப்சூல் எடுத்து படிங்க. அப்பர்ஸ் கிளவுட்ல கூட மந்த்லி எக்ஸாம் பிடிஎஃப் மந்த்லி ஒவ்வொரு எக்ஸாம் பிடிஎஃப் விடுவாங்க. அத கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஆனா டீட்டெயில்டா படிக்கிறது இந்த பேங்கிங், நேஷனல் அண்ட் ஸ்கீம்ஸ் இது 3யும் நீங்க டீட்டெயில்டா படிச்சாகணும். அதுக்கு ரிலவென்ட்டான இன்ஃபர்மேஷனோட படிச்சா மட்டும் தான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அது அதிகமான கவரேஜ் உங்களுக்கு முன்ன போன போன ஸ்லைட்லயே காட்டுனேன் பார்த்தீங்களா? வெப்சைட்ல இருந்தது. பாருங்க. உங்களுக்கு அதிகமான பார்ட் எங்கருந்து தான் வந்திருக்கு? பேங்கிங், நேஷனல் அஃபேர்ஸ்ல தான் வந்திருக்கு. அப்ப அத நீங்க டெப்த்தா படிக்கணும். மீதி டாபிக்ஸ் எல்லாம் மேலோட்டமா படிச்சா கூட போதும். ஸோ எகைன் உங்களுக்கு இன்னொரு டைம் சொல்றேன். நீங்க படிக்கக்கூடிய சோர்ஸஸ் எப்படி இருக்கணும்னா, இந்த சோர்ஸ் தான்னு கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய சோர்ஸஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி
கிளியர் பண்ணவங்கலேருந்து நான் இந்த சோர்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொன்ன சோர்ஸ் அஃபைஸ் க்ளவுட், ஸ்டடி ஐக்யூ, ஸ்மார்ட் கிடா. ஸ்டடி ஐக்யூன்றது கம்ப்ளீட்டாக வீடியோ பெய்டு, ஓகேங்களா? அது ரெக்கமெண்டட் தான். பட் அதில் வந்து டாபிக் வைஸ் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கிது கஷ்டம். பேங்கிங் மட்டும்தான் டாபிக் வைஸ் கிடைக்கும். மீதியெல்லாம் டெய்லி படிக்கணும். ஒரு மாதம் நீங்கள் கன்சிஸ்டன்ட் மிஸ் ஆனால் கூட உங்களால் ரிவைஸ் பண்ணுறது கஷ்டமாக போயிடும், ஓகேங்களா? ஸ்டடி ஐக்யூ ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டோட படிங்க. சம்டைம்ஸ் சாரே லேட் பண்ணிடுவார் கண்டென்ட் போஸ்ட் பண்ண, அப்போ நீங்கள் சிக்கலில் மாட்டிப்பீங்க. அப்போ நீங்கள் செகண்டரி சோர்ஸஸாக நீங்கள் ஒன்று வச்சுக்கணும். ஸ்டடி ஐக்யூ படிக்கிறீங்கன்னா இப்போ அஃபைஸ் க்ளவுடையோ ஸ்மார்ட் கிடாவோ ஏதாச்சும் ஒன்று செகண்டரி சோர்ஸாக வச்சுக்கணும். இல்லை நீங்கள் உங்களுடைய ப்ரைமரி சோர்ஸே அஃபைஸ் க்ளவுடு, ஸ்மார்ட் கிடா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் படிச்சுட்டு ஸ்டடி ஐக்யூ ஒரு மந்த்லி 300 அந்த மாதிரி இருக்கும். அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக அட்லீஸ்ட் அவங்களுடைய பிடிஎஃப் டெலகிராம் குரூப்பில் கிடைக்கும். அவரே அவருடைய டெலகிராம் குரூப் பேஜில் போடுவார். அதை கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எம்சிக்யூவாக யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு சோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்படின்னா இந்த 3 சோர்ஸ் தான். அஃபைஸ் க்ளவுட், ஸ்மார்ட் கிடா, ஸ்டடி ஐக்யூ. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, நீங்கள் அதிகமான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைன்னா இந்த இந்த பெஸ்ட்டு சோர்ஸஸில் இருக்கக்கூடிய பேங்கிங் மட்டும் படிச்சுக்கிட்டு மீதி சின்ன கேப்சூல் ஆம்பிசியஸ் பாபான்னு ஒரு கேப்சூல் இருக்குது, அடான்னு ஒரு கேப்சூல் இருக்குது, ஹாலிவுட் போல்ட் விடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில், அதாவது இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் மட்டும் கொடுக்கக்கூடிய சின்ன லெவலில் அது யூஸ் இல்லாமல் கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் என்னது ஷார்ட் அண்ட் கிரிப்ஸாக இருக்கும். முக்கியமான டேட்டா மட்டும் அதில் இருக்கும். அதை படித்தா போதுமானதாக இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சோர்ஸஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அஃபைஸ் க்ளவுடோடைய எக்ஸாம் பிடிஎஃப் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ கூட இருக்கும். ஃப்ரீ பிடிஎஃப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜில் போய் பாருங்கள். போன வருஷத்து எக்ஸாம் பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பிடிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து மற்ற டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க, அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் அண்டு ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். AK10 அப்படிங்கிற கூப்பான் கூட வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த பிளாக் கலர் ஹைலைட்டரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். மீதி டாபிக்ஸ் எல்லாம் எங்கனாலும் படிச்சுக்கோங்க. நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால், டாப்பராக இருந்தால் டெய்லி, வீக்லி, மந்த்லி, பை மந்த்லி, அதாவது மிட் ஆஃப் த மந்தில் ஒரு டைம் அண்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மந்த்லி கேப்சூல் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். ஃபைனலாக எக்ஸாம் கேப்சூல் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். இவ்வளோ ரிவிஷன் பண்ணால் தான் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கோரை. அப்பயும் உங்களுக்கு கேரண்டி கிடையாது. கஷ்டமாக கேட்டுட்டா அது வந்து இன்னும் பண்ண முடியாது உங்களால். பட் இருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. இவ்வளோ நீங்கள் படிச்சுட்டு பண்ணிக்கலன்னா மற்றவங்க 8 மார்க் எடுக்கிற இடத்துல நீங்கள் 12 மார்க் எடுப்பீங்க. அந்த 4 மார்க்கே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசத்தை காட்டும் கஷ்டமான பேப்பரில், ஓகேங்களா? இதுவே ஈஸியான பேப்பர்லனா இப்போ நீங்கள் டெய்லி படிச்சுட்டு போகிறீங்க, ஒரு 18லேருந்து ஒரு 22 மார்க் எடுப்பீங்க. அண்டு இந்த மாதிரி நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி படிக்கிறவங்க ஒரு 14 மார்க் 15 மார்க் எடுப்பாங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஒரு 3 மார்க் வித்தியாசம் அதிகமாக இருக்கும். இந்த ரிப்பீட்டர்ஸ் சொன்னேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் இங்கே படிச்சுட்டு மீதி கேப்சூலில் படிச்சுட்டு போங்கன்றவங்க ஒரு 14-15 மார்க் ஸ்கோர் பண்ணுற இடத்துல நீங்கள் டெய்லி, மந்த்லி, வீக்லி எக்ஸாம் கேப்சூல் ரிவிஷன் பண்ணால் 18லேருந்து 22 மார்க் அதிகமாக எடுப்பீங்க. இந்த ரிப்பீட்டர்ஸில் பிகினர்ஸ் நீங்கள் சிஏக்கு வெயிட்டேஜ் கம்மியாக கொடுக்காம சிங்கிள் சோர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு கரெக்டாக போதுமான அளவு கம்மியாக எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கிறவங்க மற்ற டாபிக்ஸில் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் அதிகமான ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அதில் அந்த சப்ஜெக்டை நம்பி தான் இதில் கம்மியான எஃபர்ட் போடுறீங்க, ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சப்ஜெக்டில் உங்களுடைய அந்த நாலேஜ், எக்ஸாம் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் கொடுப்போம் ஃபியூச்சரில். ஸோ பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ரிப்பீட்டர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி, வீக்லி, மந்த்லி ரிவிஷன் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பேங்கிங் ப்ரிப்பரேஷனில் டிஎன் பேங்கர்ஸ் கண்டிப்பாக உங்கள் கூட நிற்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.